அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இப்போது அமெரிக்கா கடற்கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, ஈரான் சொல்லுகிறார்கள். அதை பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்க. கடந்த 11, 12 ஆகிய தினங்களில் கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சார்பில் ஜேடி வான்ஸ் தலைமையிலும் ஈரான் சார்பில் முகமது பகீர் தலைமையிலும் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை முழுக்க தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் மீண்டும் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துவிட்டது. இந்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்து கொண்டிருந்த அந்த வேளையில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த கோரிக்கையின் பேரில் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றும் விதமாக 2 அமெரிக்க நேவி கப்பல்கள் அங்கு புறப்பட்டு சென்றிருக்கிறது. அந்த கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நெருங்குவதற்கு முன்பு ஈரான் படையினர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அதை மீறி அவர்கள் உள்ளே சென்றால் சீஸ்ஃபயர் என்றும் பார்க்காமல் அடித்து நொறுக்கி விடுவோம் என்று எச்சரித்த உடனே அந்த 2 கப்பல்களும் பின்வாங்கி சென்றிருக்கிறார்கள். இதற்கு அமெரிக்க தரப்பில் என்ன சொன்னார்கள் என்றால், எங்கள் கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் உள்ள கன்னி வெடிகளை தீவிரமாக அகற்றி வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு ஈரான் தரப்பில் அது முழுக்க பொய் என்று நிரூபித்து விட்டார்கள். பிறகு நேற்று 13 அன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்னவென்றால், நாங்கள் ஈரானிற்கு செல்லக்கூடிய கப்பலா இருக்கலாம், ஈரானிலிருந்து வரக்கூடிய கப்பல்களா இருக்கலாம், எல்லா கப்பல்களையும் தடுத்து நிறுத்துவதாக கூறியிருக்கிறார். இதற்கு ஈரான் தரப்பில் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இது கடற்கொள்ளை என்றும் சொல்லுகிறார்கள். அது உதாரணத்திற்கு சொல்ல போனால், தற்போது நமது நாட்டில் வைத்துக் கொள்ளலாம், திடீரென்று வேறு ஒரு நாட்டு ராணுவம் வந்து நமது நாட்டிற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ரோடுகளை பிளாக் செய்து மாமூல் வசூலித்தாலோ இல்லது போக விடாமல் தடுத்தாலோ எப்படி இருக்கும்? அது போன்றுள்ள செயல்பாடில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது என்று ஈரான் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அது எப்படி என்றால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வெளிப்பகுதியில் அமெரிக்கா கப்பல்கள் அங்கு நின்று கொண்டு ஈரானுடைய கப்பல்கள் அந்த வழியாக சென்றாலோ இல்லை என்றால் ஈரானிலிருந்து வேறு நாடுகளுக்கு சென்றாலோ அவைகளை தடுத்து நிறுத்தி திரும்ப அனுப்பப்படும், மீறினால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார். இது ஈரான் நாட்டிற்கு மட்டும்தான் சொந்தமாகும். மற்ற நாட்டு கப்பல்களுக்கு அனுமதி உண்டு. அதாவது UAE, குவைத், பஹ்ரைன், சவுதி வேறு நாடுகளுடைய கப்பல்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஈரானுக்கு செல்லக்கூடிய கப்பலா இருக்கலாம், ஈரானில் இருந்து வெளியே போகக்கூடிய கப்பலா இருக்கலாம். இதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று கூறியிருக்கிறார். அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ஈரான் இதற்கு தக்க பதிலடி தரும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அப்படி இருந்துமே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சூழல் உருவான பிறகு சைனா கப்பல் வழக்கம் போல் ஈரானுக்கு சென்றதாகவும் ஈரானிலிருந்து சைனாவிற்கு சென்றதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முடிந்தால் அடிச்சு பாருங்கள், என்ன நடக்குது என்று பார்க்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த ட்ரம்பினுடைய அவசர சட்டத்திற்கு காரணம் கேட்டால், ஈரான் தனது கடற்பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்திய நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் கூட்டணி நாடுகளுக்கு மிகுந்த பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக சொல்ல போனால், அமெரிக்காவிற்கு இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $70 இருந்ததாகவும் தற்போது அது $104 அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 45% அதிகரித்திருக்கிறது. இதனால் என்ன நடக்கிறது என்றால், இந்தியா கணிப்புப்படி அங்கு 1 லிட்டர் பெட்ரோல் 65 ரூபாய்க்கு விற்றதாக வைத்துக் கொள்ளலாம். தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த கச்சா எண்ணெயின் விலையேற்றத்தால் அங்குள்ள அனைத்து பொருட்களும் விலை உயர்வை சந்திக்கும். இதனால் நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நிலை நீடித்தால் இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், லாக்டவுன் வரைக்கும் செல்லலாம். இந்த ஹார்மோஸ் பகுதியை கட்டுப்படுத்தியதால் பாதிக்கப்பட்ட மிக முக்கியமான நாடுகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, வியட்நாம் கிட்டத்தட்ட 50% உயர்வை சந்தித்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அப்புறம் லாஸ், கம்போடியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நைஜீரியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, UK, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், ஸ்வீடன், இன்னும் நிறைய நாடுகள் இதனால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கு ஏன் சிக்கல் வரவில்லை என்றால், இந்தியாவிற்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் டாக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% அதிகமாக இருக்கிறது. இதனால் சின்ன ஏற்றங்கள் வந்தாலும் இந்த டாக்ஸில் அது பேலன்ஸ் ஆகிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யா சீபஸ்ட் ஆயில் அவங்க இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்தியா ஒரு நாடை நம்பி இருக்கவில்லை.
இந்தியா பல நாடுகளில் இருந்து க்ரூட் ஆயில் வாங்கி கொண்டிருக்கிறது. ஏது நாடுகள் என்றால் ரஷ்யா, ஈராக், சவுதி, UAE, US, ஈரான். இதனால் இந்தியாவிற்கு சடனான சிக்கல்கள் வராது. ஆனாலும் இந்த போர் நீடித்தால் இங்கும் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான முழு வாய்ப்புகளும் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இப்போது என்ன நடக்கிறது என்றால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் என்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் அமெரிக்காவினுடைய பிடிவாதம் இருக்கும் வரை ஈரான் அடங்காது என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதனால் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் கோபம் அடைந்து என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இனி மின்னல் வேக தாக்குதல்கள் நடத்த போவதாகவும், அந்த மின்னல் வேக தாக்குதல் வான்வழி மற்றும் கப்பல் வழி தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார். உடனடியாக இஸ்ரேலும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த போரில் நாங்களும் தயார் நிலையில் இருக்கிறோம். இது மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ஈரான் நாங்களும் தயாராக இருக்கிறோம், நீங்கள் முதலில் வாருங்கள் என்று இவர்களும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது ஈரான் இந்த போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அமெரிக்காவினுடைய சாம்ராஜ்யத்தை இத்துடன் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார்கள். வரலாற்றை எடுத்து பார்த்தால் இப்படி ஒரு ஆட்டத்தை அமெரிக்கா இதுவரைக்கும் சந்தித்தது இல்லை என்று தான் சொல்லலாம். ஈரானை மிக எளிமையாக நினைத்து தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது அது மிக கடினமாக இருக்கிறது. புலிவாலி பிடித்த கதை போன்று இதை விடவும் முடியவில்லை, விடாமல் இருக்கவும் முடியாத ஒரு கண்டிஷனில் போய்கொண்டிருக்கிறது. இந்த போர் நிற்க வேண்டும் என்றால் ஈரானுடைய 10 அம்ச கோரிக்கையை அமெரிக்கா நிறைவேற்றினால் இந்த போர் நிறுத்தப்படும். அந்த கோரிக்கையில் ஒன்றுதான் தற்காலிக போர் நிறுத்தம் அல்ல, நிரந்தரமான போர் முடிவு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் முழு கட்டுப்பாடும் ஈரான் கையில் தான் இருக்கும். வரி வசூலிப்பது உறுதி. ஏனென்றால் இந்த போரின் மூலம் ஈரான் பல ஆயிரம் கோடிகளை இழந்திருக்கிறது. அதை சரி செய்யும் விதமாக இந்த வரி வசூலிக்கப்படும் அப்படி என்று ஈரான் தரப்பில் மிக தெளிவாக காணப்படுகிறார்கள். அமெரிக்கா இந்த பிளாக்கேஜ் திட்டத்தில் அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னார்கள் என்றால், ஈரான் இப்போது இந்த க்ரூட் ஆயில் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. இந்த பணத்தை அவர்கள் மிலிட்டரி மற்றும் தீவிரவாதத்திற்கும் ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் இந்த பணம் அவர்களுக்கு போகக்கூடாது என்று ஒரு காரணத்தை சொல்லி இந்த பிளாக்கேஜ் திட்டத்தை ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது மறுபடியும் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம். இது மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி.